சேனாதிபதி அவர்களே, கூறுங்கள். நம் படைக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் வாங்கிவிட்டீர்கள் அல்லவா? ஆம். அதிகம் காயம்பட்டவர்களுக்கு நாளை ஓய்வு தாருங்கள். சரி. அதே சமயத்தில் வேறு வீரர்கள் கிடைக்கிறார்கள் என்று பாருங்கள். அதை பற்றி தாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. நமது சேனையில் உள்ள ஒவ்வொரு வீரனும் தனது இறுதி மூச்சு உள்ளவரை போராடுவான். தங்களுக்கு ஓய்வு தேவை. தங்கள் கையில் பலமாக அடிபட்டிருக்கிறது. முகலாயர்களை விரட்டிவிட்டு அதன் பிறகு நான் நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். நாளை அவர்களுக்கு பாடம் புகட்டுகிறேன். தாங்கள் எங்களுக்கு அதிக உதவி செய்திருக்கிறீர்கள். எங்களால் அதை மறக்க இயலாது. ஆமாம், தாங்கள் எப்படி இவ்வளவு விரைவாக வந்தீர்கள்? இங்கிருக்கும் அனைத்து வழிகளும் யாம் அறிவோம். ஒரு சுரங்கப்பாதை வழியாக நான் இங்கு வந்து சேர்ந்தேன். நீங்கள் செய்த உதவிகள் அனைத்திற்கும் நன்றி. ஆனால் அவர்கள் எதிர்த்து நாங்கள் வெகு நாட்கள் போரிட முடியாது. முகலாயர்களில் எண்ணிக்கையில் அதிகமாக உள்ளனர். எண்ணிக்கையில் அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நமது மன உறுதி அவர்களை தவிடுபொடியாகிவிடும். நாம் நமது தாய்நாட்டிற்காக போராடி நமது உயிரை விடவும் தயாராக இருப்போம். ஆனால் அவர்கள் அரசரின் கட்டளைக்கு இணங்கி போரிடுவார்கள். ஆனால் நமது வீரர்கள் தாய்நாட்டை காப்பாற்ற போராடுவார்கள். நமது தாய்நாட்டின் எதிர்காலத்திற்காக போராடுகிறோம். நாளைய யுத்தத்திற்கு நான் ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறேன். என்ன, ராஜா சூரியவன்ஷ் சிங் நம் வீரர்களோடு சேர்ந்து போரிடுகிறார்? ஆம் மகாராணி, அவரும் நம் சேனையுடன் சேர்ந்து முகலாயர்களை எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருக்கிறார். நம் வீரர்கள் அனைவரும் நலம்தானே? ஆம் மகாராணி. பார்த்தாயா ஜோதா, சுஜாமல் நமக்கு எதிராக நின்ற போது தாரை பாபுவிடம் நாம் உதவி கோரினோம். அவரிடம் நான் என்ன கூறினேன் என்றால், ஒரு மகனை நான் இழந்து விட்டேன், இன்னொருவனை தேட வேண்டும் என்றேன். எங்களுக்கு என்ன தெரியும், வீரகுணங்கள் அனைத்தும் மிகுந்த ஒரு மகள் எங்களுக்கு பிறப்பாள் என்று. இன்னொரு நல்ல விஷயம் உங்களுக்கு தெரியுமா? முகலாயர்களை நாம் எந்த அளவுக்கு வெறுக்கின்றோமோ அவர்களும் அதே அளவுக்கு வெறுக்கிறார்கள். பிருத்திவிராஜ் சௌஹான் அவர்களும் நமக்கு ஆதரவாக வந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், வெற்றி நமக்கே உரியதாகும். இறைவனின் அருளால் உன் வார்த்தைகள் பலிக்கட்டும். இந்த யுத்தம் மட்டும் முடிந்து விட்டால் பிறகு உங்கள் இருவரின் திருமணத்தையும் முடித்து விடலாம். அனைவரும் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். காலையில் சீக்கிரம் எழுந்து அன்னை பவானிக்கு பூஜை செய்யலாம். வெற்றிக்காக. அதற்காக நாம் அனைவரும் ஒரே மனதோடு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இனி அதற்கு எந்த அவசியமும் ஏற்படாது. பான்பூரின் ராஜா ஆமீருக்கு ஆதரவாக உள்ளார். முகலாயர்களுக்கு எதிராக நாம் வெற்றி பெறப் போவது உறுதி. என்னுடைய தங்கைக்கு வரப்போகும் கணவராயிற்றே நீங்கள். என் தங்கையின் வாழ்க்கையை நானே அழிக்க மாட்டேன். பவானி தாயே, என்னிடமிருந்து அவரை காப்பாற்றுங்கள். சுஜாமல், நீ எல்லாம் ஒரு வீரனா? என்னை எதிர்க்க பயமாக உள்ளதா? இங்கு நான் என் தங்கையின் வருங்கால கணவரை எதிர்த்து போராட விரும்பவில்லை. ஆம், நீ ஜோதாவின் அண்ணன் ஆயிற்றே. ஆனால் நீ ராஜ்யத்தை விடுத்த உறவை முறித்துக் கொண்டு முகலாயர்களிடம் சேர்ந்து விட்டாய். ஒரு தேச துரோகியான நீ எந்த ஒரு உறவுக்கும் மறுகதையற்றவன். அவனுக்கு தர்மம் நியாயம் தெரியாது, உண்மையும் தெரியாது. எது தெரிகிறதோ இல்லையோ, என் தங்கையின் வருங்கால கணவர் என்று தெரிகிறது. என்ன நடந்தாலும் சரி, நான் ஒரு தேச துரோகியை மன்னிக்கவே மாட்டேன். மன்னிப்புக்காக அல்ல, ஆமீரை கைப்பற்ற வந்திருக்கிறேன். தாங்களின் வழியில் குறுக்கிட்டால் நான் மறந்து விடுவேன்.
நீங்கள் ஜோதாவின் வருங்கால கணவர் என்பதை. இது மல்லி ஆயிற்றே, உனக்கு தெரியுமல்லவா? நாம் பூஜைக்கு பாரிஜாத பூவை தானே பயன்படுத்துவோம். என்ன செய்வது? அரண்மனையை விட்டு வெளியே செல்ல முடியாதே. மகாராணி அவர்கள் வெளியே செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. இன்று இந்த மலர்களால் பூஜை செய்யுங்கள். தாங்கள் கூறுவீர்களே, பூஜை மனதால் செய்ய வேண்டும் என்று. மனம் இதை ஏற்க மறுத்தாலும் இருப்பதை கொண்டுதான் செய்ய முடியும். ஆனால் இன்றைய பூஜையோ எனக்கு வித்தியாசமாக இருக்கிறது. ஏன் தயங்குகிறாய்? மாவீரன் ஒருவன் உயிரை பெரியதாக எண்ண மாட்டான். என்ன வீரன் நீ? எதிரியை கொள்வதற்கு ஏன் யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? உன் திருமணத்தில் நிச்சயம் நான் இருப்பேன். அனைவரையும் விட நான் தான் சந்தோஷமாக இருப்பேன். உனக்கு வரன் பார்ப்பதாக கேள்விப்பட்டேனே. இந்த பொறுப்பை உனக்கு கொடுத்திருந்தேன். இவனை நீதான் கொஞ்சிருக்க வேண்டும். நீ பின்வாங்கியதால் இதை நானே செய்ய வேண்டியதாயிற்று. உயிரை விட கொடுக்கும் வாக்கு பெரியது சுஜாமல். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தோற்றுவிட்டால் ஆமீரை நீ மறந்துதானாக வேண்டும். என்னுடைய கடமைகளை தொடர்ந்து செய்ய போகிறவர் அவருடைய பெயர் சிரஞ்சீவி பகவான் தாஸ். ராஜா சூரியபான் இறந்து விட்டார். ராஜா சூரியபான் இறந்து விட்டார். இறுதி வரை அரசகுமாரன் நேர்மையாக போராடினார். ஆனால் முகலாயர்களோ
வஞ்சித்து போராடினார்கள். நேர்மையை தவிர்த்து சூழ்ச்சியாகவே போராடினார்கள் முகலாயர்கள். யுத்தத்தில் நேர்மையாக நடந்து கொண்டதால் தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. அனைவரையும் கைது செய்யுங்க. என்னை மன்னித்து விடுச்சோதா. உன்னுடைய உயிரையே நான் எடுத்து விட்டேன். என் உரிமைக்காக நான் உனக்கு கொடுத்த வாக்கை மறந்து விட்டேன். எப்படி உன் முகத்தில் விழிப்பேன்? நான் உன் கண்களை எவ்வாறு பார்ப்பேன்? என்னை மன்னித்து விடுச்சோதா. மன்னித்து விடு. எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். மன்னித்து விடு. வாருங்கள். எழுந்திருங்கள். மன்னித்து விடு ஜோதா, என்னை மன்னித்து விடு. சுமித்ரா, சுமன், லலிதா, சீக்கிரம் பாருங்கள், விளக்குகள் அணைத்து விட்டன. நான் இந்த அறையில் இருள் சூழ விட மாட்டேன். பலமாக காற்று வீசினாலும் ஆமீரின் வெளிச்சத்தை அணைக்க முடியாது. பார்த்தீர்களா, காற்று எவ்வளவு பலமாக வீசுகிறது என்று? எனக்கு பயமாக உள்ளது. இது ஒன்றும் அபசகுணம் இல்லையே. எதை அபசகனம் என்கிறாய்? இந்த இடிமின்னலையா? புயல் வீசுவது, தீபம் அணைவது, இதெல்லாம் சகஜம்தான். இதற்கு முன்னரும் இவ்வாறு நடந்துள்ளது. ஆனால் ஆமீரில் உள்ள நம் மாளிகையின் மீது இருள் சூழ்ந்ததே இல்லை. தாங்கள் சரியாக கூறினீர்கள் அத்தை. இந்த அரண்மனையை எப்பொழுதும் இருள் சூழாது. எனக்கு என் மகன்கள் மீதும் நம் சேனைகள் மீதும் மிகுந்த நம்பிக்கை உள்ளது. யார் நம் நாட்டை எதிர்த்து போராடினாலும் அவர்கள் தலை கொய்யப்படும். ஜோதா, பயத்தினால் வரும் கண்ணீர் வெற்றியை தராது. அம்மா தாயே, அனைவரையும் காத்தருள வேண்டும். மிகுந்த சந்தோஷம். ஷரீஃபுதீன் ஆமீரை எதிர்த்து போர் தொடுத்து விட்டான். எதை நான் செய்ய எண்ணினேனோ அதை அவன் செய்து முடித்து விட்டான். ஆமீரின் மீது படையெடுத்திருப்பதால் தங்களுக்கு என்ன சந்தோஷம்? ஆமீரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அது ஒரு சிறிய நகரம். தங்களின் பார்வை ஹிந்துஸ்தான் மீது இருக்க வேண்டும். ஹிந்துஸ்தானை நான் ராஜ்யம் செய்வதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் ஆமீரில் ஒரு ரகசியம் ஒளிந்துள்ளது. அதை என் சொந்தமாக்கிக் கொள்வது மிக முக்கியமானது. மன்னிக்க வேண்டும் ஜலால், எனக்கொன்றும் விளங்கவில்லை. ஆமீரில் அப்படி என்ன இருக்கிறது? அது ஆக்ராவில் இல்லை. ஏன் இந்த முழு ஹிந்துஸ்தானிலும் அது இல்லவே இல்லை.
அப்படி என்ன இருக்கிறது அந்த ஆமீரில்? அதை பற்றி என்னிடம் கூட ஜலால் கூறவில்லை. அது அப்படி என்ன ரகசியமாக இருக்கும்? தாங்கள் என்ன அரசர்கள்? நாம் யாரிடம் போரில் தோற்கிறோமோ அவர்களிடம் தலைவணங்கி நிற்க வேண்டும் என்பது கூட தங்களுக்கு தெரியாதா? கூறுங்கள். உங்களுடைய இந்த புதிய அரசரின் முன்னால் தலைவணங்குங்கள். அதற்கு வேற ஆளை பார். எங்கள் வம்சத்தில் பிறந்தவர்கள் எதிரியின் தலையை கொய்வார்களே தவிர என்றும் தலை வணங்க மாட்டார்கள். அப்படி என்றால் நான் கொய்த அந்த தலையை இப்பொழுதே அவர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அனுப்பி வையுங்கள். அதைக் கண்டு அவர்கள் கர்வப்படுவார்கள். என் மகனின் தலை கொய்யப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, அவன் கண்களில் கோப வெறி இருக்கிறது என்று. ஓ, எவ்வளவு அகந்தை! அப்படியானால் இப்பொழுது எனக்கு இந்த கொய்யப்பட்ட தலை தேவையில்லை. உங்களின் அகங்காரம் தான் எனக்கு தேவை. நான் கொடுக்கும் தண்டனையில் உங்கள் அகங்காரம் வெளியே வர வேண்டும். நீங்கள் அனைவரும் என் காலில் விழுந்து வணங்க வேண்டும். அந்த நாள் என்றும் வராது ஷரீஃபுதீன். இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நாளும் வந்துவிட்டது. ஆமீரும் என் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது. பகல் கனவு காணாதே. எங்கள் வீரர்களின் உடலில் ஓடும் கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும் வரை நீ ஆமீரை கைப்பற்ற முடியாது. வாயை மூடு. மாமன்னரே, ஆமீரைத்தான் தாங்கள் கைப்பற்றி விட்டீர்களே, பிறகு எதற்காக இவர்களிடம் வீண் பேச்சு? தாங்கள் ராஜா பார்மலிடமே பேசுங்கள். இங்கு நிற்பவர்களின் அகங்காரத்தை அடக்க வேண்டும். ராஜா பார்மலுக்கு ஒரு செய்தி அனுப்புங்கள். அத்துடன் இந்த நினைத்து பார்க்க முடியாத பரிசையும் சேர்த்து அனுப்பி வையுங்கள். முகலாயர்கள் படையெடுத்து வருவது போல் தெரிகிறது. அரசருக்கு தெரிவியுங்கள். நுழைவாயிலை மூடுங்கள். மகாராணியாரே, முகலாயர்கள் போருக்காக வாயில் நிற்கிறார்கள். என்ன? உண்மைதான் மகாராணி. அத்தை, முகலாயர்கள் உள்ளே நுழைந்து விட்டனர். அதனால் நாம் அனைவரையும் பாதுகாத்தாக வேண்டும். எனவே ஜோதா, சுகன்யா, சிவானி அனைவரையும் பாதுகாப்பான அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள். சீக்கிரம் சீக்கிரம் செல்லுங்கள். சீக்கிரம். சுபேதார் ஷரீஃபுதீனின் கட்டளையை நிறைவேற்றி விட்டோம். திரும்பிச் செல்லலாம். திரும்பி வாருங்கள் கோழைகளே. எங்கள் கடைசி மூச்சு உள்ளவரை நாங்கள் போராடுவோம். புறமுதுகை காட்டிக்கொண்டு எங்கு செல்கிறீர்கள்? நில்லுங்கள். தந்தையே, ஷெர்ஃபுதீனிடமிருந்து ஓலை வந்திருக்கிறது. படி. ராஜா பார்மல் அவர்களே, ஜங் எனது பெயராகும். ஆமீரின் நிலைமை என்னவென்று உடனடியாக நான் தங்களிடம் பேசியாக வேண்டும். இந்த ஓலை கிடைத்தவுடன் என்னை சந்திக்கவும். 8 நாளிகைக்குள் என்னை சந்திக்காவிட்டால் உங்களின் அந்த 3 வீரர்களையும் மேலும் படி. அந்த 3 வீரர்களின் உயிரிழப்புக்கு தாங்கள் தான் காரணமாவீர்கள். அவர்களின் முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? மேற்கொண்டு படி பகவான் தாஸ்.
ஏன் நிறுத்திவிட்டாய்? அவன் மிரட்டலை தெரிந்து கொள்வோம். பிறகு அவன் பாணியில் அவனுக்கு பதில் அளிப்போம்.